இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம். ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல மோடி அரசாங்கத்தோட ஜூனியர் மினிஸ்டர் உங்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்த போறோம். உலகம் முழுக்க இந்தியாவோட பேரை உயர்த்தி தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்கிட்ட ஒரு சிங்கரை இன்னைக்கு நாம ஆப்கி அதாலத்துல சந்திக்க போறோம். ப்ளீஸ் வெல்கம் பாபுல் சுப்ரியோ. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம ஷோவோட ஜட்ஜ், பிரபல பத்திரிகையாளர் ஜெயந்த் கோஷால். இன்றைய குற்றச்சாட்டுகள் மற்றும் கேள்விகளை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் ஜெயந்த் கோஷால் கிட்ட நாம அனுமதியை கேட்டுக்கலாம். இன்றைய வழக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு பாபுல் சுப்ரியோ மீது. ஆப்கி அதாலத்தில் பாடகர் மற்றும் அரசியல்வாதி பாபுல் சுப்ரியோ மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன் விருப்பப்படி நடந்து கொள்கிறார். பாபுல், உங்களோட லைஃப் ஹிஸ்டரிய படிச்சுட்டு இருந்தேன். ரிசர்ச் பண்ணதான் தெரிஞ்சது, உங்க வீட்ல எல்லாரும் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. தாத்தா வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அப்பா வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அம்மா வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, மும்பைக்கு போக வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. கண்ணீரோட வீட்ல சண்டை போட்டுட்டு போயிட்டீங்களாமே? கண்டிப்பா சார். ஹவுரா ஸ்டேஷன்ல ஒரு சினிமா சீன் மாதிரி ஆயிடுச்சு. மம்மி மகனே நீ போறதா இருந்தா அட்லீஸ்ட் இதையாவது எடுத்துட்டு போடான்னு சொல்றாங்க ட்ரெயின்ல சாப்பிட்றதுக்கு. எனக்கு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல 20 வயசுலயே வேலை கிடைச்சிருச்சு. ஆனா நான் ஒரு விஷயத்த உறுதியா நம்புறேன், ஒன் லைஃப் ஒன் சான்ஸ். வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் சொல்றத கடைசியா நாம கேட்டுதான் ஆகணும். அப்படி கேட்கலனா உங்க மனசு சொல்றத கேளுங்க. மனசு சொல்றத கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, ஏதாவது விஷயத்த ட்ரை பண்ணி நீங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம ட்ரை பண்ணவங்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் அடுத்த தடவை நாம ரிஸ்கான விஷயத்த ட்ரை பண்ணவும் உங்களுக்கு தைரியத்தை. இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு மும்பை ஃபுட்பாத்ல போய் படுத்துட்டீங்க. இசைங்கிறது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அது எனக்கு பாரம்பரியமாவே கிடைச்சது. என் தாத்தா NC பரால் பிரபலமான கம்போசர், ரைட்டர். என் டேடி, மாமான்னு எல்லாமே பாடுவாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு சார். அதாவது கரையை தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாத்துறணுங்கிறது. அதை நான் செய்வேன். அப்போ எனக்கு தோணுச்சு, கடவுள் எனக்கு பாடுற திறமைய கொடுத்துருக்காரு. என் மனசுக்குள்ள பாலிவுட் சிங்கர் ஆகணுங்கிற ஆசையும் இருக்கு. இது ரெண்டும் ஒரே இடத்துல ஏதோ ஒண்ணுக்கொன்னு கை கோக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு இருக்கிறத விட்டுட்டு பாம்பேக்கு போகணும்னு தோணுச்சு. அட்லீஸ்ட் அந்த பாலிவுட் இருக்கிற அந்த சிட்டிக்காவது நான் போகணும். அங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கலாம். நான் எங்க குடும்பத்துல ஒரே பையன். அப்பா பையனோட வாழ்க்கை வீணாகுதுன்னு நினைச்சாரு. ஆனா நான் அங்க போய் என்னோட இலக்கை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அப்பா தான் முதல்ல சந்தோஷப்படுவாரு. இதுதான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்த விஷயம். ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டாலும் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு எந்த பேப்பர்ல வரப்போகுது? சோ நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த காலகட்டத்துல நான் யாருமே இல்லை. நான் அதை செய்யணும்னு நினைச்சேன். ஆனா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணா யாரும் உங்க போனை எடுக்க மாட்டாங்களாமே? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ரஜத் சார். ஆனா ஒரே மியூசிக் டைரக்டர் டாய்லெட்ல 6 மாசமா இருந்தாரு. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டெய்லி ஃபோன் பண்ணுவேன், ஒவ்வொரு டைம்ல பண்ணி பார்ப்பேன். டாய்லெட் போறதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. பொதுவா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் போவோம். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா, எந்த பிரச்சனை இல்லைன்னா ஓகே. ஆனா நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் டாய்லெட்ல இருக்காரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணா சாரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு சில நேரம் தோணும், எப்பதான் அவங்க கம்போஸ் பண்ணுவாங்க இவ்வளவு நேரம் டாய்லெட்லயே இருந்தா அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன தோணும்னா, அந்த காலத்துல மொபைல்லாம் கிடையாது. இப்போவாது ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அதாவது வாட்ஸ்அப்ல இப்ப ப்ளூடூத் கூட வந்துருது. அட்லீஸ்ட் நம்ம மெசேஜ் அவருக்கு போய் சேர்ந்துருக்குனாவது நமக்கு தெரியுது. அப்ப அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் ஃபோன் பண்ணவே லைன்ல நிப்பேன். SSC நகர்ல ஒரு பால்கனில இருந்தேன். அப்பா கிட்ட ஒரு பைசா வாங்கல. 2 வருஷம் நான் பேங்க்ல வேலை பார்த்து சேர்த்து வச்ச பணத்தையும் எடுத்துக்கல. அங்க என் கூட லைன்ல நிக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரகிளருக்கும் 2 கால் மட்டும்தான் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பவும் வந்து நிக்கணும். அவங்க எல்லாருமே ஸ்ட்ரகிளர்ஸ் தான். இந்த ஏசிக் நகருங்கிறது எம்ப்ளாயிஸ் ஆஃப் த ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நகர்னு அதுக்கு பேரு.
ஆனா நாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரகிளர்ஸ் ஆஃப் த இந்தியன் சினிமா நகர். ஏன்னா அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் 10 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. சில நேரம் ரொம்ப பயமா இருக்கும் அவங்க லைஃப பத்தி பேசிட்டு இருக்கிறத கேட்கும்போது, கனவு காண்றத பத்தி. ஏன்னா நானும் அதே கனவு தான் காண்கிறேன். ஏன்னா இவங்கள மாதிரி நானும் பைத்தியக்காரன், இவங்கள மாதிரியே நானும் கனவு காண்றேன். தோத்து போயிடுவோம்னு எனக்கு தோணும். ஆனா அந்த நேரத்துல நமக்கு சில நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க. அவங்க உதவியோட சின்ன சின்ன அடிகளை முன்னாடி எடுத்து வச்சு போய்கிட்டே அது இருக்க இருக்கட்டும். வேண்டியதுதான். உங்களுக்கு முதல் வெற்றி எங்க கிடைச்சது? என்னோட முதல் சக்சஸ்ன்னு பார்த்தா, நான் கொல்கத்தால இருந்து பாம்பேக்கு வந்துகிட்டு இருந்தேன். அது கீதாஞ்சலி எக்ஸ்பிரஸ். அதுல ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல கூலிக்காரனுக்கு 12 ரூபாய் கொடுத்தா உட்கார இடம் கிடைச்சது. அதுதான் என்னுடைய முதல் சக்சஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லைன்னா பெரிய அடி விழுந்திருக்கேன் எனக்கு. ஏன்னா 38 மணி நேரம் டிராவல் சார். ஆரம்பத்திலே மோசமா இருந்திருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே கஷ்டங்களை கொஞ்சம் ஹியூமரா எடுத்துக்கணும்னு பார்ப்பேன். சில நேரம் அது ஒர்க் ஆகும், சில நேரம் அது ஃபெயிலியர் ஆயிடும். கல்யாண் சாருக்கு நான் டெய்லி ஃபோன் பண்ணுவேன். அப்ப ஃபில்ம் இந்தியா டைரின்னு ஒன்று இருக்கும், அதுல எல்லாருடைய நம்பரும் இருக்கும். புதுசா வாங்கினா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதனால நான் அதே புக்கை பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வச்சிருந்தேன். அதுல இருக்கிற நம்பரை பார்த்து நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவேன். நான் கல்யாண் சாருக்கு ஃபோன் பண்ணுவேன், ஆனா யாரும் எடுப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காரு, அவர் பார்க்க முடியாதுபாங்க. அந்த நம்பர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதாவது 3867194. இப்ப நம்பரை மாத்திட்டாங்க, அதனால சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் கல்யாண் சாரே ஃபோன் எடுத்தாரு. நான் சொன்னேன், சார் நான் பெங்கால்லேருந்து வந்திருக்கேன், உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டேன். இல்லை நான் ஃபாரின் டூர் போகிறேன், பிஸியாக இருக்கேன்னு சொன்னார். ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொன்னார். உடனே நான் ஃபோனில் பேசுறத கேட்டே எப்படி நான் நல்லா பாட மாட்டேன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு தடவை என் பாட்டை கேட்டு பாருங்க, நல்லா இல்லைன்னா உங்கள் பக்கமே வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன நடந்ததுன்னு தெரியல, என்னோட கான்ஃபிடன்ஸ் அவருக்கு பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உடனே வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அதை நான் கேட்டுக்கிட்டேன், ஆனா அவர் எங்க இருக்காரு, பெட்டர் ரோடுக்கு எப்படி போறதுன்னு தெரியாது. முதல் தடவை நான் பாட போனப்ப என்னோட பாட்டை அவரு கேட்டாரு. மியூசிக் டைரக்டர் பார்க்க போறப்ப எப்போ நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் போவேன். அவங்க படத்தோட பாட்டை மட்டும் தான் நான் பாடுவேன். மேரா ஜீவன் கோரா காகஸ் பாட்டை பாடி காமிச்சேன். அவருக்கு பிடிச்சு போச்சு. அவர் என்ன அங்கேயே இருக்க சொன்னாரு. கொஞ்ச நேரம் இங்கே இரு, என் கூட டின்னர் சாப்பிடலான்னாரு. இப்போ அவர் சொன்னாரு, நீ கவலைப்படாத, உன் மம்மி டாடியை வர சொல்லு, நான் உங்ககிட்ட பேசுறேன். பேங்க் வேலைக்கு போனா அவனை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அவனை பாம்பேல இருக்க விடுங்க, நல்லது நடக்குன்னு சொல்றேன்னு சொன்னாரு. அப்புறம் உடனே பச்சன் சார் வேர்ல்டு டூர் போறதா இருந்தாரு. அந்த டூருக்கு அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவங்களும் என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்னுடைய பாஸ்போர்ட்ல முதல் ஸ்டாம்பே பச்சன் சாருடைய வேர்ல்டு டூருக்காக தான் விழுந்தது 1993ல. சோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரேக். அப்புறம் பச்சன் சாருடைய ஷோ வாழ்க்கையில நமக்கு எப்படிலாம் சர்ப்ரைஸ் கொடுக்குதுன்னு பாருங்க. வெம்பிளி அரேனால அந்த ஷோ அப்ப நடந்தது. அதுக்கப்புறம் அது படமாவே ரிலீஸ் ஆச்சு, சும்மா சும்மா இன் லண்டன். உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். நாங்க அந்த டூருக்கு 1993 மார்ச்ல போனோம். 1992 அரௌண்ட் ஆகஸ்ட்ல நான் வேலை பார்த்த பேங்க் பக்கத்துல இருந்த பாரடைஸ் சினிமால நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தோணுச்சு, இவ்ளோ பெரிய ஷோவெல்லாம் எப்படி நடத்துறாங்க அப்படின்னு. ஆனா 6 மாசத்துல என் வாழ்க்கை மாறப்போகுது, நானே அந்த ஷோவில் இருப்பேன் அப்படின்னு எனக்கு அப்ப தெரியாது. சோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருங்க. சில நேரம் அடி விழும், சில நேரம் வெற்றியோட நிறைய சந்தோஷங்களும் கிடைக்கும். அதுதான் வாழ்க்கை. ஆனா உங்களுக்கு இவ்வளோ சக்சஸ் கிடைச்சிருக்கு. இப்போ கூட உங்களோட சில பாடல்களை நாங்க பார்த்தோம். ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு சூப்பர் ஹிட் பாடல்கள். ஆனா உங்க பிடிவாதத்தினால பாட்டை விட்டுட்டு ஆக்டிங்க்கு போயிட்டீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நமக்குள்ள கொஞ்சமாவது பைத்தியக்காரத்தனம் இருக்கணும் சார். அது இல்லைன்னா பொண்ணுங்க கூட காதலிக்க பயப்படுவாங்க. அதாவது கொஞ்சம் ஷாருக்குடைய முதல் படம் என்ன, அதாவது அவர் நடிச்ச முதல் படம், அந்த படத்தோட பேரு திவானா. வாழ்க்கையில கண்டிப்பா அது நடக்கணும். தருண் மசூம்தான் படம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை நான் எங்கேயோ சந்திச்சேன். அவரோட படத்துக்கு நான் பாட்டு பாட போயிருந்தேன், அதாவது பிளேபேக் சிங்கரா போயிருந்தேன். அங்கதான் நான் அவரை பார்த்தேன். சில நேரங்கள்ல என்னன்னா நமக்கு முன்னாடியே தோணும் இல்லையா, அதாவது உங்க லைஃப்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்குள்ள ஏதோ பூச்சி இருக்கு. இல்ல, அதாவது எனக்குள்ள இருக்கிற அந்த பூச்சிக்கான பொறுப்பையோ பெருமையோ நீங்க எனக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே நான் நல்ல கம்பெனியோட, அதாவது அதை எப்படி சொல்றது, இந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியும் எனக்குள்ள இருக்க பூச்சி அது கொல்லலன்னா அது என்னுடைய தப்பு கிடையாது. எனக்குள்ள கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தருண் மஜும்தார் படத்துக்கு பாட்டு பாட போனப்ப அவர் ரொம்ப அருமையான பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை நிறைய எடுத்திருக்காரு. இப்போ டிஎம்சியில் எம்பியா இருக்காரு தாபஸ் பால். அவரோட சேர்ந்து எவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்திருக்காரு. உத்தம் குமார் வச்சும் பண்ணிருக்காரு. நான் பாட்டு பாட போனப்போ வெள்ள குர்தா பைஜாம் போட்டுட்டு போயிருந்தேன். டேடி கிட்ட நல்லா அயன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருந்தேன். ஒருவேளை யாருக்கு தெரியும், படத்துல நடிக்க கூட வாய்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா அவருக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் நிறைய தொடர்பு இருந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாட்டு பாடி முடிஞ்சதும்
அவர் என்கிட்ட வந்தாரு, கொஞ்ச நேரம் பேசினோம். அப்படியே நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என் முன்னாடி வந்து நின்னுது. ரித்துபர்னா சேன் குப்தாவோட நானும் சேர்ந்து நடிச்சிட்டேன். அதுவும் லீட் ஆக்டரா. படம் ஹிட்டும் ஆயிடுச்சு. அதாவது எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. அதே டாக் நீங்க திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா டிஓஜி டாக் ஜிஓடி கார்டுன்னு ஆயிடும். அதனால நான் எப்பவுமே ரிஸ்க் எடுப்பேன். சில நேரம் கை கொடுக்கும், சில நேரம் கழட்டி விட்டுரும். ஆக்டரும் ஆயிட்டீங்க, சிங்கரும் ஆயிட்டீங்க, ஸ்டேஜ் பர்ஃபார்மரும் ஆயிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் பாடுறதையே விட்டுட்டீங்களே. இல்ல, பாடுறது நான் விடல. பாட்டு அப்ப பாட வைக்கிறவங்க உங்களை விட்டுட்டாங்க. இல்ல. அதாவது என்னாச்சுன்னா, அதாவது புதுசு புதுசா நிறைய பாட்ஷாக்கள் வந்தாங்க. அதாவது புது பாட்ஷாக்கள் வந்தாங்க. மக்களுக்கும் நிறைய வேற மாதிரியான ஹனி பிடிக்க ஆரம்பிச்சது. ஆமா, அதுல ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் அவங்கள மாதிரி கிடையாது. இப்போ வர ஆட்கள்லாம் சொல்றாங்க, அதாவது மெலடியில குறை சொல்ற ஆட்கள் கிடையாது. இப்பவும் நிறைய நல்ல பாடல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கான பாட்டு என்னை தேடி கண்டிப்பா வந்துதான் தீரும். அதாவது ஒரு மொபைல் போனுக்கு சார்ஜர் இருக்குல்ல, அதை சரியான நேரத்துக்கு சார்ஜ் போடாம விட்டுட்டா போன்ல இருக்கிற லைட் அணைஞ்சிரும், மொபைல் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி நான் என்னுடைய மியூசிக்கை சார்ஜ் பண்ணிக்காம இருந்தா என் மூலையில இருக்கிற பல்பும் ஆஃப் ஆயிடும். நான் மியூசிக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அப்பப்போ பாடவும் செய்யறேன். நல்ல பாடல்கள் வர்றப்ப மக்கள் கண்டிப்பா கேட்பாங்க. பட் மியூசிக்ல எந்த ஒரு சிங்கரும், அதாவது ஒரு சில பேரை தவிர, இப்ப கூட அர்ஜித் சிங் நல்லா பாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது ரொம்ப அதிகமா பிஸியாவும் இல்லை. அதனால நான் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்க்கும் நேரம் கொடுக்க முடியும், மியூசிக்கும் அதே அளவுக்கு நேரம் கொடுக்க முடியும். இப்பெல்லாம் பாட்டை சிங்கரை விட கம்ப்யூட்டர் தான் அதிகமா உருவாக்குதாமே. ஆமா, உண்மை. ஆனா அதுல எந்த தப்பும் இல்லையே. சில பேர் அதை குறை சொல்றாங்க. ஒரு காலத்துல ஸ்வரங்கிறது கடவுள் கொடுத்த வரமா இருந்தது. இப்ப கம்ப்யூட்டர் மூலமா அந்த ஸ்வரத்தை நாம டச் பண்ண முடியும். சா பாடணும்னா என்ன ஸ்வரம் வேணாலும் பாடுங்க, ஒரு என்டர் தட்டினா 448 ஹெர்ட்ஸ் சா, உடனே அது சாவா மாறிடும். மெலடைன், ஆட்டோ டியூன் டெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா நாம லிட்டரலா ஒரு பாட்டை அப்படியே வரைய முடியும். இப்போ இதையெல்லாம் நாம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு காலத்துல பறவைகளால மட்டும்தான் பறக்க முடியும். பறவைகளை பார்த்த மனுஷனுக்கு நாம ஏன் பறக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் ஏரோப்ளேனை உருவாக்குனாங்க. அதே மாதிரி பாடணுங்கிற ஆசை இங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்கன்னா, அட்லீஸ்ட் நம்ம பாத்ரூம்லயாவது பாடிக்கலாம்னு நினைப்பாங்க. என்ன ரிவர்ப் டோன் வேற மாதிரி கேட்கும். சோ இப்படி எல்லாருக்கும் பாட்டு பாடணுங்கிற ஆசை உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாடுற சந்தோஷத்தை அனுபவிக்கிற சாஃப்ட்வேர் ஏன் இங்க இருக்கவே கூடாது? அப்படி உருவான பாடல்களை மக்கள் ரசிக்க தான் செய்யறாங்க. இது ஒரு ஜனநாயக நாடு, இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை நான் ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச்சா எடுத்துக்கவே விரும்பல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மியூசிக் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்கு, வேலை குறைஞ்சிருக்கு. ஆனா ஒன்னும் குறைஞ்சு போகலையே, ஒரு நல்ல இடத்துல இருந்து இன்னொரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, மினிஸ்டரும் ஆயிட்டீங்க. உங்க கட்சியில இருக்கிற மத்த எம்பிஸ்க்கெல்லாம் நீங்க பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களா? ஹேமாஜி இது வரைக்கும் பாடினதில்ல, நடிச்சிருக்காங்க. அவங்களையே நீங்க பாட வச்சிட்டீங்க. அதாவது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாடணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும், எங்கேயோ மனசுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அன்னைக்கு ஒரு நல்ல பாட்டை பாடி காமிக்கணும்னு சொல்றது புரியுதுல்ல? நீங்க இதை பாடி காட்டி கபி கபி மேரா தில்மே, ஹாய் லாத்தாகேன்னு ஆரம்பிச்சு தினமும் ஏன் ஒரே மாதிரி சமைக்கிறா, வேற மாதிரி சமையல் கூட சொல்லலாம். அதாவது நீங்க நல்லா பாடுனீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயமா அமையும். தேவைப்பட்ட உங்களையே பிளேபேக் சிங்கரா யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். மேரே சாமனே வேலை கிடைக்குமே சார். நீங்க கொஞ்சம் முன்னாடி பாருங்க, ஆப்கி அதலத்தா இருந்தாலும் நான் பாடுறேனே. நீங்க கேமராவை பாருங்க. இப்போ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது கையில ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அழகா லிப்சிங் பண்ண போறீங்க. मेरे सामने वाली खिड़की में एक चांद का टुकड़ा रहता है. मेरे सामने वाली खिड़की में एक चांद का टुकड़ा रहता है. अफसोस ये है कि वो हमसे. இப்போ ஒரு கேள்வி, இப்போ ஒரே ஒரு கேள்வி ப்ளீஸ். இந்த பாட்டை பாடும்போது உங்களுக்கு அண்ணியோட முகம் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி வரல. எனக்கு எப்பவும் ஒரே முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். ஐ நோ. தெரியும்ல? தெரியும். வியூவர்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சார், என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அதாவது மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே பாலிடிக்ஸ்ல முழுசா என்ட்ரி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற சில பேரு பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்றாங்க.
அதனால பாலிடிக்ஸ் வர்றதுக்கு அங்கிருந்து அதை விட்டுட்டு வர வேண்டிய தேவையில்லை. அதாவது பாலிடிக்ஸ் பண்றதுக்காக மியூசிக் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு இங்க வர வேண்டிய தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பாட்டு பாடும்போது மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அதாவது ஷோ முடிஞ்சு போகும்போது அவங்க முகத்துல சிரிப்பு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கும்போது மக்களோட பல கோரிக்கைகள் நம்ம கிட்ட வரும். அதுல ஒரு 30 to 40% நிறைவேற்ற முடிஞ்சாலும் நம்ம ஊர்ல மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன், யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்தணும். நீங்க கேட்கலாம், கேளுங்க. ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சார், எனக்கு நீங்க பாட்டு பாடணும். கட்டா சாவன் கி கட்டா. அதாவது இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அதாவது இப்போ நாடு முழுக்க பயங்கரமான வறட்சி நிலவிட்டு இருக்கு இல்லையா? மழை இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி வரல, ரொம்ப வறட்சியா இருக்கு இல்லையா? அதாவது மழை எப்படியாவது வரணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் சாவன் கி கட்டான்னு பாடினா அது பொலிட்டிக்கலி ரொம்ப ராங் ஆயிடும். ஆனா 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 நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இது சல்மான் கானுடைய ஹிட் படத்தோட பாட்டுன்னு சொல்லி நான் பாடிடுவேன். அப்படி சொல்லி நான் எஸ்கேப் ஆயிருவேன். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. சல்மான் பாயோட பாட்டை தான் நான் பாட போறேன். मेरे सपनों का वो राजा, मेरे दिल का वो राजकुमार, मैं तो उसकी दीवानी बनूंगी, उस पे आने लगा मुझको प्यार, अरे करता हूँ उसका मैं अब इंतजार, करता हूँ उसका मैं अब इंतजार, ये तो है तुझको पता. ये சார், உங்க ஃபேவரட் பாட்டு எதா இருந்தாலும் நீங்க பாடுங்க சார். सितारों की महफिल में गूंजेगा तराना, के होठों पे आया है दिल का फसाना. सितारों की महफिल में गूंजेगा तराना, के होठों पे आया है दिल का फसाना. अरे दिल ने हे दिल को पुकारा, हो लो मैं आया मिलने दोबारा, मंजिल प्यार तुम्हारा, मैं हूँ MP, आप हो सहारा. दिल वालों दिल मेरा सुनने को बेकरार है, कहो ना प्यार. थैंक यू सो मच. நீங்க பாபா ராம்தேவ் கிட்ட எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கலன்னா நீங்க பிளேன்ல டிக்கெட் விக்கிற விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு சொன்னீங்களா? कुछ तो लोग कहेंगे, लोगों का काम है कहना, छोड़ो बेकार की बातों में कहीं बीत ना जाए रहना. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளுடைய விருந்தாளி பாபுல் சுப்ரியோ. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் பாடகர் மற்றும் அரசியல்வாதி பாபுல் சுப்ரியோ மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசியலுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்தார். அதாவது உங்களுக்கு எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது. உங்க குடும்பத்துல எல்லாரும் சிங்கர்ஸ், மியூசிக்க சேர்ந்தவங்க. ஆனா நீங்க முதல்ல மக்களவை தேர்தல்ல சீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிஜேபியில சேர்ந்துட்டீங்க. சரிதான். சரிதான். ஆனா நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? அதாவது அமிதாப் பச்சன் சாருக்கு பாலிவுட்ல என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு, அப்புறம் ஷாருக் கான் சாருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அவங்களால பாலிவுட்டுக்கு வர முடியும் அப்படின்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம என்னாலையும் பாலிடிக்ஸ்குள்ள வர முடியலையா? கை தட்டுங்க. எல்லாருக்கும் தெரியும் பாலிடிக்ஸ்ல என்னுடைய குரு ராம்தேவ்ஜி. இதுல மறைக்க ஒண்ணும் இல்ல. ஒரு ஷோ முடிச்சுட்டு நான் ஃபிளைட்ல டெல்லிக்கு திரும்ப போயிட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்துல ராம்தேவ்ஜி உட்கார்ந்திருந்தாரு. ரொம்ப ஜாலியான பாபா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பாபா. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன மாட்டி விட்டுருங்க போலயே. அப்போ அவரோட செக்ரட்டரி இவரு பாலிவுட் சிங்கர், இந்த பாட்டுலாம் பாடியிருக்காருன்னு சொன்னாரு. அவரை நான் எப்பவும் டிவியில தான் பார்த்திருக்கேன். அவர் ரொம்ப பாப்புலரான பர்சன். அதனால நான் அவர்கிட்ட ஜோக்கா, பாபாஜி இதுல என்னுடைய தப்பு எதுவும் கிடையாது, ஆனா பாருங்க நாம ரொம்ப தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன். அதாவது இந்த பாட்டு பாடுற வேலை. அதாவது ஒரு படத்துல ஹீரோ ஒரு பொண்ணை சுத்தமான தமிழ்ல சொல்லணும்னா, அதாவது உசார் பண்ணணும்னு நினைச்சா
அவரே பாட்டு பாட மாட்டாரு, அவர் நம்மள வச்சு தான் பாடுவாரு, ஏன்னா பாவத்தை நாம தான் சுமக்கணும். சோ இப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தேன். சோ நான் அப்ப அவர்கிட்ட எனக்கு கப்பால் பத்தி சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு சோரி பாத்தி சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். அதாவது சோரி பாத்தினா பெங்கால்ல பிக்னிக்னு அர்த்தம். அவரு அது என்னன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அதாவது ஒரு ஏரியாவே கிளம்பி ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னேன். பெங்கால்ல பிக்னிக் போனா அதை நாங்க சோரி பாத்தின்னு சொல்லுவோம். அதாவது ஏரியால இருக்கிற எல்லாருமே ஒரு லாரி பிடிச்சு போயிடுவாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்கேயே உட்காந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அவர் கையில ஒரு சீட்டு இருந்தது. அவர் போன்லயும் ஆமா நல்ல பையன், நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், பாபா இது என்னதுன்னு. அப்ப அவர் சொன்னாரு, பாருப்பா இப்ப நாடு முழுக்க எங்களுக்கு நிறைய வேட்பாளர்கள் தேவைப்படுறாங்க, அதுல நல்ல ஆட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், நீங்க நல்ல ஆட்களை தான் தேடுறீங்க, அப்ப என் பேர் எழுதுங்க, நான் நல்லவன்னு சொன்னேன். அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது தான் இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சது. அவரு என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. ஆமா பாபா நான் நிஜமா தான் சொல்றேன், நீங்க அதுல என்னுடைய பேரை எழுதிக்கோங்க, பெங்கால்ல நான் எப்படியாவது போராடி ஒரு சீட்டு நான் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துறேன்னு சொன்னேன். அவரு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு. நாங்க அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் செக்ரட்டரி கிட்ட, இந்த பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான், இவன் நம்பரை வாங்கி வச்சுக்கோன்னு சொன்னாரு. ஒரு வாரம் கழிச்சு அவர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் வந்தது. பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் சொன்னேன், தி ஜோக் இஸ் வெரி சீரியஸ் திங். ஏன்னா நான் ரொம்ப ஜோக்கா தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தோணுச்சு. ஆனா அவங்க இந்த விஷயத்துல நீங்க சீரியஸா இருந்தா உங்களை நாங்க ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல்னா செலவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, முழு மூச்சா இறங்கி அங்க வேலை செய்யணும், அதே மாதிரி அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும் அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு இதுல அனுபவமே கிடையாது, எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல குட்வில் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அத கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதுக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கும். சோ நான் முழு மனசோட போராடுவேன். சோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெங்கால்ல இருந்து ஒரு சீட்டை ஜெயிச்சு கொடுப்பேன்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு போன் வந்தது. சரி உங்களால செலவு பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, எல்லா விதத்திலயும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், சோ நீங்க முழு மனசோட இறங்கி எலெக்ஷன்ல போராடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கொல்கத்தால இண்டோர் ஸ்டேடியம்ல பெஸ்ட் பிளேபேக் சிங்கர்னு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. நான் அவார்டு எடுத்துக்கிட்டு வெளியில வந்தேன். அதாவது குமார் ஷானு தான் எனக்கு இந்த அவார்டை கொடுத்தாரு. வெளியே வந்து பார்த்தா நிறைய கேமராக்கள் இருந்தது. நான் நினைச்சேன் அப்படி என்ன பெரிய விருது இது அப்படின்னு. கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால தான் இவங்க வந்திருக்காங்கன்னு நான் அப்ப நினைச்சேன். அப்ப அவங்க தான் சொன்னாங்க ஹெட் குவார்டர்ஸ்ல உங்க பேரை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சிலர் இப்படியும் எழுதியிருக்காங்க, நீங்க பாபா ராம்தேவ் கிட்ட சீட்டு வாங்கி கொடுக்கலனா நீங்க ஃபிளைட்ல உட்கார்ந்து டிக்கெட் வித்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு சொன்னீங்களாமே. அதாவது சில நேரங்கள்ல எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது நமக்கே தெரியாத நம்மளை பத்தி புது புது விஷயங்களை பத்தி படிக்கும்போது, உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு பேப்பர்ல எழுதுவாங்க, உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பேப்பர்ல எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனா நான் இந்த குற்றச்சாட்டை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு நல்ல இயக்கத்தை கெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு அணுகுமுறையோட இந்த விஷயத்தை அவங்க எழுதுறாங்க. அதனால இதுக்கு நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல விருப்பப்படல. இருந்தாலும் பாருங்க, कुछ तो लोग कहेंगे, लोगों का काम है कहना, छोड़ो बेकार की बातों में कहीं बीत ना जाए रहना. நீங்க கட்சிக்காக வேலை செஞ்சதும் இல்ல, ஒரு பைசா கூட செலவு பண்ணவும் இல்ல, ஆனா நேரா எம்பி ஆயிட்டீங்க. நான் என்ன சொல்றது, அதாவது அங்க நான் தான் எல்லாரோடைய ஜூனியர். நான் யார்ட்டையாவது பேச போனா எனக்கு பெரிய லெக்சர் கிடைக்கும். அதாவது 30 வருஷமா நாங்க அப்பளம் உருட்டிக்கிட்டு இருக்கோம், நீ இப்பதான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றது சார், நானும் ரொம்ப வருஷமா அப்பளம் உருட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது ஏன் அப்பளம் சீக்கிரமா வித்து போச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். சோ ஆனா பாபுல், பிஜேபியில உங்க வயசை விட அதிக வருஷம் எம்பியா இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க, நீங்க மினிஸ்டர் ஆயிட்டீங்க. அதாவது எங்களோட பாஸ் மாண்புமிகு பிரதமர் என் மேல வச்சிருக்கிற அன்பு, அவரு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. என்னோட பாஸ் வெங்கையா நாயுடு, அவரு ஹவுசிங் அண்டு அர்பன் டெவலப்மெண்ட் அமைச்சரா இருக்காரு. அவரு எனக்கு சீனியர், நான் அவர்கிட்ட MOSஆ இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பா மாதிரி. அவரு சொல்ற ஒவ்வொரு விஷயமும், பார்லிமெண்ட்ல நான் பாக்குற ஒவ்வொரு விஷயமும், இட்ஸ் அ லேர்னிங் கர்வ் ஃபார் மீ. அதாவது ஒருத்தன் கட்டிடம் கட்ட தான் அவன் பில்டர் ஆகிறான், ஒருத்தன் கார்பெண்டர் வேலை செஞ்சு தான் அவன் கார்பெண்டர் ஆகிறான். அதே மாதிரி நான் பார்லிமெண்ட்ல எவ்வளவு நேரம் செலவு பண்றனோ, எவ்வளவு பேச்சுவார்த்தைகளை கேட்கறனோ, அவ்வளவு சீக்கிரம் நான் பாலிடிக்ஸா கத்துப்பேன். இதே சேர்ல லாலு சார் உட்காந்து சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்கள்னு சொன்னாரு. சோ அதே மாதிரி தான் நானும் இப்ப நினைக்கிறேன். ஐ எம் லேர்னிங். நான் எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கணும்னு நினைக்க கூட இல்ல. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை தடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். நீங்க எல்லா இடத்துலயும் பாட்டு பாட நினைக்கிறீங்களா? வெங்கையா சார் என்ன தடுப்பாரு, ஆனா
கூட இருக்கிறவங்க சில நேரம் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் அந்த இடத்துல ஏதாவது தப்பா இருந்தா, பாட்டு பாடக்கூடாதுங்கிறது, அதாவது யாராவது என்ன பாட சொல்லி கேட்டாங்கன்னா, அது பாட்டு பாடவே கூடாத இடமா இருந்தாலும் சரி, நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ரூல் நம்பர் 1 இஸ் the boss is always right. The rule 2 is when the boss is wrong, refer to rule number 1. அதாவது ராஜ்காட்ல நடந்தது என்னன்னா, அது எனக்கு ஒரு ரொம்ப அழகான தருணம். பிரதமர் அங்க வந்ததும் என்னை பார்த்து நீ ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அது ஒரு சின்ன சுவாரஸ்யமான தருணமா உருவாச்சு. அவரு தான் வெங்கையா சார்கிட்ட இவரை பாட சொல்லுங்கன்னு சொன்னாரு. வெங்கையா சார் இங்க ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஸோ மினிஸ்டர் பாடுறது சரியா இருக்காதுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க நம்ம பிரதமருடைய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த ஸ்பிரிட்டை பாருங்க. ஸோ நம்ம நோக்கம் மட்டும் சரியா இருந்தா தைரியங்கிறது அதோடைய பை ப்ராடக்டா இருக்கும். அதாவது உங்க நோக்கம் நல்லா இருந்தா தைரியம் தானா வரும். உடனே அவரு இல்ல இதனால நல்ல இமேஜ் தான் உருவாகும், அவர் சிங்கர் பாடட்டும், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. அப்படி பிரதமர், குடியரசுத் தலைவர்னு எல்லாரும் இருக்கிற சபையில எனக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப எனக்கு ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு பாட்டு அப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் PM 2-3 முறை சொல்லிட்டாரு, இது ஒரு அப்ரோப்ரியேட் சாங் அப்படின்னு. இந்த பாட்டு எப்படி நீ தேர்ந்தெடுத்தன்னு பெங்காலிலும் சொன்னாரு. அது ஒரு அழகான தருணம். சில நேரம் என்னன்னா, பழைய விதிகளை உடைக்கும் போது புதுசா சில விதிகள் உருவாகும். அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். நீங்க பகல்ல பார்லிமெண்ட்ல இருப்பீங்க, இல்லனா நகர்ப்புற மினிஸ்டரா இருப்பீங்க. ஆனா ராத்திரி ஆயிட்டா திருட்டுத்தனமா மோட்டார் சைக்கிள் ஓட்டுறீங்களா? ஆமா நான் ஓட்டுவேன். ஏன்னா பைக் ஓட்டும்போது எனக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் ஒரு தடவை ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டேன். அதுக்காக செம்மையா திட்டு வாங்கினேன். ஃபைனும் எனக்கு போட்டாங்க. அதையும் நான் முழுசா கட்டிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா, பைக் ஓட்டுறது என்னுடைய பேஷன். இங்கேயும் நான் புல்லட் ஓட்டுறேன், ஆனா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் ஓட்டுறேன். சில நேரங்கள்ல போலீஸ் என்ன நிறுத்துவாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடடா நீங்க மினிஸ்டரா, இது வரைக்கும் நாங்க இப்படி ஒரு மினிஸ்டர் பார்த்தது இல்லைன்னு. அதுவும் கூட ஒரு சந்தோஷம் தான். அப்ப அங்க சைக்கிள்ல டீ விற்கிறவங்கள கூப்பிடுவேன். அப்புறம் அவங்க கூட உட்காந்து நான் டீ குடிப்பேன், அப்புறம் அரட்டை அடிப்பேன். அண்ட் இட்ஸ் அ குட் ஃபீலிங் ஃபார் மீ. அப்புறம் டெல்லியோட நைட் நேரம் அமைதி இருக்குல்ல, பைக்ல ரைடு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் அப்படியே பியானோ முன்னாடி உட்காருவேன். ஒரு நல்ல இசை உருவாகும். அந்த டைம்ல நான் ரெக்கார்ட் பண்ணாம இருக்கலாம், இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு பண்ணலாம். இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்காத அழகான தருணங்கள். ஏன்னா மியூசிக் எனக்கு பாரம்பரியமா கிடைச்சது, பாலிடிக்ஸ் எனக்கு காத்துல கிடைச்சது. ஏன்னா அப்ப ஃபிளைட்ல இருந்தேன். அதனால நான் இந்த 2 சந்தோஷத்தையும் அப்படியே தக்க வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, இப்போ நாம மக்கள் கிட்ட கேட்போம். அரசியல் பத்தி நீங்க இவர்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? சார், இப்போ நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீங்களும் மோடிஜியோட ஃபேன்னு தெரிஞ்சது. நானும் மோடிஜியோட பிக் 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 ஃபேன், பிஜேபிக்கும் பெரிய ஃபேன். அதனால சார், நீங்க மோடிஜியோட பர்சனாலிட்டியை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையா சொல்லணும்னா நான் பர்சனலா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அவரை நேர்ல சந்திச்சீங்கன்னா சில பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய ஆளுமைகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்களை சுத்தி ஒரு ஆரா கண்டிப்பா இருக்கும். தட் ஆரா இஸ் சம்திங் தட் ரியலி intrigues you. அந்த மனிதரை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். அவர் என்ன யோசிக்கிறாரு, அவரோட சிந்தனையோட நாமளும் இணைஞ்சு இந்த நாட்டுக்காக நாம செய்ய வந்த வேலைய சரியா செய்ய முடியுமாங்கிற எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்குவாரு. ஒரு குருவுக்கு, அதாவது மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற சிலருக்கு இந்த திறமை கண்டிப்பா இருக்கும். அவங்களால நிறைய பேரை ஈர்க்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இத பத்தி என்னால நிறைய கதைகளை இங்க சொல்ல முடியும். வாழ்க்கையில நான் எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்திருக்கேன், பெரிய பெரிய ஆளுமைகளை பார்த்திருக்கேன். அவங்க எல்லாரும் சும்மா அப்படியே நின்னுகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அவங்க காலில் வந்து விழுவாங்க. அவங்களும் சரி சரி நல்லா இருங்க அப்படிமாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல பார்லிமெண்ட்டுக்கு வந்த புதுசுல சென்ட்ரல் ஹால்ல மோடிஜி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. நான் டைரியில எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சின்ன விஷயம்தான். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க யாரும் தயவு செஞ்சு என் காலில் விழாதீங்க. ஏன்னா யாராவது என் காலை தொட்டா இவர் என்கிட்ட ஏதாவது கேட்பாரோன்னு தோணும். அதனால எனக்கு கொஞ்சம் கோவம் வரும், மனசும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடும். அந்த மனநிலைமையிலிருந்து நான் வெளியில வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆயிடும். அதனால என் காலை தொடாதீங்க. யாரோட காலையாவது தொட்டே ஆகணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மேல இருக்கிற கடவுளை நினைச்சுக்கோங்க, அவரை வணங்குங்கன்னு சொன்னாரு. இங்க என்னோட குருஜி அஸ்வினி சர்மாஜி இருக்காங்க. அவரு கேக்குறாரு, மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பாலிடிக்ஸ்க்கு வரலாமான்னு. அதுக்கு நீங்க ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்கணும். பாலிடிக்ஸ் ஏற்கனவே அவருக்குள்ளேயே இருக்கு. இவரோட ப்ரோக்ராம் நடக்கும் போது என்ன பாடவே விட மாட்டாரு. நான் அவரோட சிஷ்யன். டே, நீ பாட்டு பாடினா நான் பாடுற பாட்டெல்லாம் ஃபெயில் ஆயிடும். இப்ப நான் கேள்விக்கு வரேன். பாபுல்ஜி,
இப்ப நீங்க அருமையான பாட்டை பாடினீங்க. मेरे सामने वाली இந்த பாட்டை நீங்க எப்ப பாடினீங்கன்னா ரஜத் சர்மா உங்ககிட்ட எனக்கு தேவைப்படும் போது உன்னை பிளேபேக் சிங்கரா பயன்படுத்திக்கலாம்னு கேட்கும்போது நீங்க பாடினீங்க. பிளேபேக் தான் நீங்க நல்ல முறையில பாடிட்டீங்களே. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரஜத் சர்மா கிட்ட கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வி என்னன்னா, நான் பாட்டு பாடும்போது பிளேபேக்ல அட்லீஸ்ட் அண்ணியோட முகம் தெரிஞ்சிருக்குமான்னு கேள்வி கேட்டீங்க. மன்னிச்சிருங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு நிமிஷம். என்னோட கேள்வி என்னன்னா, ரஜத் சர்மா ரொம்ப தூரத்துல நிக்கிறாரு. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அவரோட மனசுல அண்ணி முகம் தெரியலன்னு? தேங்க்யூ. ஐயா, நீங்க இங்க ஒரு சூப்பரான மொமெண்ட்டை உருவாக்கிட்டீங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. இப்ப நான் ஏதாவது சொல்லி இந்த மொமெண்ட்டை நான் கெடுக்க விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா சொல்லிக்கிறேன். நீங்க என்ன தனியா வெளியில சந்திக்கிறப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா கேட்பேன். ஐயா, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? சிரிச்சுக்கிட்டே இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். ஆப்கி அதாலத்துல பாபுல் சுப்ரியோ மீது குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் மீண்டும் தொடரும். டெல்லியில மொத்த பிஜேபியும் கெஜ்ரிவாலால நொந்து போயிருக்காங்க. தினமும் மோடி அவர்களை தாக்கி பேசுறாரு. நீங்க பப்ளிக்கா அவர்கிட்ட ராணி முகர்ஜியா மாறிடுங்கன்னு சொல்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் பாட்டு மூலமா அவருக்கு ஒரு சின்ன மெசேஜ சொல்ல விரும்பினேன். அது எந்த பாட்டு? அது सांसों को सांसों में ढलने दो जरा, धीमी सी धड़कन को बढ़ने दो जरा, लम्हों की गुजारिश है ये पास आ जाए हम तुम हम तुम. வெல்கம் பேக். ஆப்கே அதாலத்துல இன்னைக்கு நம்மளுடைய விருந்தாளி பிரபலமான சிங்கர், மோடி அரசாங்கத்துடைய ஜூனியர் மினிஸ்டர் பாபுல் சுப்ரியோ. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் பாடகர் மற்றும் அரசியல்வாதி பாபுல் சுப்ரியோ மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் கட்சியோட லைனை விட்டு தனி ரூட்ல போறாரு. உங்க கட்சிக்காரங்க என்கிட்ட சொல்றாங்க, அவங்க ராத்திரி பகலா மம்தா பானர்ஜி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அடி வாங்கிட்டும் இருக்காங்க. ஆனா நீங்க மம்தா பானர்ஜிய பார்த்தா மட்டும் உங்க வாயிலிருந்து ஒரு பாட்டு வருதாமே, தேக்கா தோ துச்கோயார் தில்மே பஜ்ஜி கிட்டார்னு. அது என்னோட பாட்டு தான். ஆமா, அதுவும் என்னோட பாட்டு தான். 2 வருஷன் இருக்கு. ஒன்னு மிக்கா சார் பாடினது, இன்னொன்னு நான் பாடினது. ஆனா பாருங்க, மம்தா பானர்ஜியோட எங்களுக்கு அரசியல் ரீதியா மோதல் இருக்கலாம். அத ரொம்ப கடுமையான மோதல்னு கூட சொல்லலாம். முழு மனசோட ரொம்ப கோவத்தோட அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஆனா தனிப்பட்ட உறவுங்கிறது வேற. கட்சியோட நிலைப்பாடு என்ன, கட்சியோட கொள்கை என்ன, அண்ட் அதே நேரத்துல அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பான தலைவர்கிட்ட நாம எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த நாட்டோட கூட்டாட்சி அமைப்பின் மூலமா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காது. அவங்களுக்கான திட்டங்களும் சரியா போய் அவங்க கிட்ட சேராது. அதனாலதான் பிரதமர் கல்கத்தாவில் ஒரு சமூக நல திட்டத்தை தொடங்கி வச்சப்போ அவரு சில சோசியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணாரு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாங்கெல்லாம் வெளியே நின்னுகிட்டு இருந்தோம். நஜ்ரு மஞ்ச் கிட்ட நாங்க நின்னுகிட்டு இருந்தோம். மம்தா அக்காவோட கார் அங்க நின்னுட்டு இருந்தது. எங்க கார் அங்க எதுவுமே இல்ல. ஜெயன்சினாவும் நானும் நின்னுகிட்டு இருந்தோம். அப்ப அக்கா அங்க வந்து உங்க கார் எங்கன்னு கேட்டாங்க. பிரதமரோட செக்யூரிட்டி புரோட்டோகால் காரணமா எல்லா காரும் வெளியே நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அவங்க என் கார்ல ஏறிக்கோங்க, நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னாங்க. எல்லாரும் ராஜ்பவன் போக வேண்டியிருந்தது. இப்ப சீஃப் மினிஸ்டர் எங்கிட்ட சொல்றாங்க, நீங்க என் கார்ல ஏறிக்கோங்க, நான் உங்களை கவர்னர் ஹவுஸ்ல நானும் அங்கதான் போறேன், டிராப் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல நான் என்னுடைய கோவத்தை காட்டணுமா என்ன? அவங்களுக்கு எனக்கு அரசியல் ரீதியா மோதல் இருக்கலாம். ஆனா மக்களுக்கான வேலைகள் சரியா போய் சேரணும்னா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு நான் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். காரணம் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. நான் அந்த இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் பத்தி யோசிச்சா அதனால பாதிக்கப்பட போறது ஒரே ஒரு தரப்பு மட்டும்தான், அவங்க மக்கள். இன்னொரு விஷயம், அக்கா இருக்கிற நவானோ பகுதிக்கு நான் நிறைய முறை போயிருக்கேன். சில மீட்டிங்ஸ்க்காக அவங்களை சந்திக்கணும்னு கூட நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஆனா அங்க மீட்டிங்ஸ் நடக்கவே இல்லை. அதனால எனக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னா, அக்கா நல்ல மூட்ல இருக்காங்க, அவங்க என்ன அவங்க கார்ல ஏத்திட்டு போறாங்க. உடனே நான் யோசிச்சு வச்சுட்டேன், என்கிட்ட 4 அஜெண்டா இருக்கு. சோ அந்த கார் டிராவல்லயே அதை நான் பேசி முடிச்சிடணும்னு நினைச்சேன். முதல் விஷயம், ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோடைய வேலை ரொம்ப வருஷமா நின்னு போயிருந்தது. பெரிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டு இருந்துச்சு. எப்படியாவது ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்க இருக்கிற ரோடு பிளாக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணிட்டா மெட்ரோ வேலை சீக்கிரமா ஆரம்பிச்சிட முடியும். நான் பிரதமரை தனியா சந்திச்சு அவர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன், நான் முன்னெடுத்து பேசலாமான்னு. அவர் எஸ்னாரு. 2வது, அசன்சோல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். அதை பத்தி நான் லேபர் மினிஸ்ட்ரி கிட்ட பேசி வச்சிருந்தேன். அவங்க ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்றதுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா
விதிமுறைப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் மத்திய அரசுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணம் ஒதுக்கி கொடுங்கன்னு அதிகாரப்பூர்வமா எழுதி கொடுக்கணும். அந்த கடிதம் வராம அரசால பணம் ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால அக்கா கிட்ட ப்ளீஸ் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். நம்பர் 3 என்னுடைய தொகுதியான அசன்சோவை தனி மாவட்டமா அறிவிக்கணும். அதை பத்தி அவங்க கிட்ட பேசணும். அது இப்பதான் அறிவிக்க போறாங்க. 4வதா பெங்கால் கேடர்ல இருக்கிற ஒரு IAS ஆபீசரை என்னோட PSA நியமிக்க அவரை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் என்னுடைய 4 விஷயம். இதை நான் 4யும் கார்லயே பேசிட்டேன். இப்ப பாருங்க, ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ கொல்கத்தால ரொம்ப வேகமா வேலை நடந்துட்டு இருக்கு. இருந்த தடைகள் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. 2வது ESI ஹாஸ்பிட்டலுக்கான லெட்டரையும் அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. 40 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிடுச்சு. இன்னொரு 3 மாசத்துக்குள்ள வேலை ஆரம்பிச்சிரும். அப்புறம் அசன்சோல் மாவட்டத்தை பத்தி அதுவும் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவுல நாங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் அன்பா பேசுறாங்கன்னா, ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில நான் தான் ஒரு ஜூனியர், எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட அணுகுமுறை இருக்கவே கூடாதா? இந்த முறை மக்களவையில இதுவரை இல்லாத அளவுக்கு நிறைய பேர் முதன்முறையா வந்திருக்காங்க, நம்ம பிரதமர் உட்பட. நாங்க கொஞ்சம் கட்சி அரசியலை தாண்டி வந்து சில நல்ல முன்னுதாரணங்கள் எடுக்கணும்ல. அதுக்காக என் கட்சிக்காரங்க என்ன குறை சொன்னா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா பார்ட்டி விக்டோரியா மெமோரியல் முன்னாடி அவங்களுக்கு ஜால்முரி ஆஃபர் பண்ணாங்க. பசிக்குதுன்னா வா ஜால்முரி சாப்பிடலான்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல நான் இல்லக்கா எனக்கு வேண்டாம், நீங்க கிளம்புங்க, நம்ம கட்சிக்காரங்க நம்ம 2 பேரையும் ஒன்னா பாத்துட்டா சர்ச்சை ஆயிடும்னு சொல்லியிருந்தா அது ரொம்ப சின்ன புத்தித்தனமா இருந்திருக்காதா? ஆனா அந்த மாதிரி நான் நடந்துக்கல. சோ அப்படி வந்த விமர்சனங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நான் பர்சனலா பேசினேன். அண்ட் ஐ திங்க் வேலை களத்துல நடந்திருக்கு, கிரவுண்ட்ல நடந்திருக்கு. சோ மக்கள் அதை தப்பா எடுத்துக்கவே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். உங்க கட்சிக்காரங்க கிட்டயும் ஒரு கேள்வி இருக்கு. மேற்கு வங்காளத்துல இருக்கிற பிஜேபி ஆளுங்களே கேக்குறாங்க, நீங்க மம்தா பானர்ஜி கூட ஜால்முடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்க கட்சிக்காரங்களையே ஏன் அடிக்க வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த கேள்விய ரூபா கங்குலுஜி ஆன் ஏர்ல கேட்டிருந்தாங்க டிவில. அது எனக்கு பிடிக்கல. அடி வாங்குற கட்சி தொண்டர்களோட நானும் அங்க இருக்கேன். அப்படி இருக்கும்போது அக்காவோட கார்ல உட்காந்துக்கிட்டு நான் எதுக்காக என்னோட கட்சிக்காரங்களுக்காக தயவு கேட்கணும்? நாங்க போராடி ஜெயிப்போம். நான் கண்டிப்பா அக்கா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் அக்கா உங்க கட்சிக்காரங்க கிட்ட சொல்லுங்க, எங்களை அடிக்காதீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். நான் சொல்றது ஒண்ணுதான், நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான உரிமை நமக்கு கண்டிப்பா இருக்கு. அது நம்மளோட அடிப்படை உரிமை. செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யாராவது அடிச்சா நாங்க கண்டிப்பா அவங்கள எதிர்த்து நிப்போம். ரத்த வர அளவுக்கு நாங்க எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம். CPM திரிணாமுல் காங்கிரஸ் செஞ்ச மாதிரி ரத்த கலரியா நாங்க நடத்த மாட்டோம். எங்க கட்சிக்காரங்களை மட்டும் அடிக்காதீங்கன்னு நான் அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிப்பேனா? கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன். அந்த விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன். நாங்க போராடி வங்காளத்தை ஜெயிப்போம். நான் அரசியல் போராட்டத்துல அவங்களோட களத்தில் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். கார்ல உட்காந்து நான் கெஞ்சி கேட்க மாட்டேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதாவது உங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மம்தா பானர்ஜி எங்க மேல குண்டு வீசுறாங்க, ஆனா பாபுல் சுப்ரியோ அவங்களோட மனசை இணைச்சிட்டு இருக்காருங்கிறாங்க. நான் திரும்ப சொல்றேன் ரஜத் சார், அதாவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா நான் இருக்கிறதுனால அரசியல் அமைப்பு படி பார்த்தா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி அரசியல் அமைப்பு படி பதவியில இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அவங்களோட சேர்ந்து நான் வேலை செய்யலன்னா, நான் வேலை செய்யறத பத்தி பேசுறேன், பாலிடிக்ஸ் பத்தி பேசுறேன். சொன்னது மக்களுக்கு தான் பிரச்சனை. ஆனா திரிணாமுல் காங்கிரஸோட ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு அவங்க மேடைக்கு போய் நீங்க பாட்டு பாடுனீங்களே, அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல போகல. அதாவது நான் வந்த கல்ச்சரே வேற, மொத்தமா வேற. நான் மியூசிக் உலகத்துல இருந்து இங்க வந்தவன். என்னோட சிந்தனை இப்படித்தான். ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டா பெரிய நஷ்டம் வந்துட போறது இல்ல. எப்போ நான் பாட்டு பாடுனா 1 மணி நேரத்துல பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதாவது பாலிடிக்ஸை விட்டுட்டு பாட்டு பாட போனா. ஆனா நான் வந்த கல்ச்சர் வேற. நம்ம பிரதமரும் சொல்லுவாரு, சப்கா சாத் சப்கா விகாஸ். அரசியல் சண்டையை அரசியல் களத்துல வச்சுக்கோங்க. அதாவது அரசியல்ல வேலை நடக்கும் போது அதுல அரசியலை உள்ள கொண்டு வந்து வளர்ச்சிக்கான வேலையை கெடுக்காதீங்க. நான் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர். என்னோட வேலை நகரங்களை அழகா உருவாக்கணும், அவ்வளவுதானே. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன். அந்த நகரத்தோட மேயர் அங்க இருக்காங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறோங்க. எங்களுக்குள்ள 10 அடி தூரம் தான். எனக்கு அங்க எந்த திரிணாமுல் காங்கிரஸ் மேடையும் தெரியல. எனக்கு தெரிஞ்சது பாபுல் சுப்ரியோ அர்பன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அவங்க அந்த நகரத்தோட மேயர். உங்க வீட்டுக்கு தண்ணி கொண்டு போய் சேர்க்கணும்னா நான் மேயரோட சேர்ந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். நான் ரோடு போடணும்னா மேயர்கிட்ட பேசிதான் ஆகணும். இந்த நகரத்தை நான் சுத்தமா மாத்தணும்னா அதுக்கு மேயரோட உதவி தேவை. ஏன்னா MP நேரடியா பண்றதுக்கு அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. நானே பைப்பு தூக்கிட்டு போய் எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. காலையில போய் நானே குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்க முடியாது. சோ பாபுல் சுப்ரியோ த மினிஸ்டர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நகரத்தோட மேயரை பார்த்தாரு. அதுவும் வருஷத்தோட முதல் நாள். போய் ஒரு ஹலோ சொல்றதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். அதுக்குள்ள நான் ஒன்னும் பர்சனல் ஈகோவை கொண்டு வரவே விருப்பப்படல. நான் அவங்களுக்கு போய் ஒரு ஹலோ சொன்னேன். அவங்க மேடையில இருந்து எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு ரிக்வஸ்டா கேட்டாங்க.
அப்போ அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கட்சிக்காரங்களா பார்க்கணுமா என்ன? அவங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள், மம்தா அக்கா உட்பட. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட மேடைகள்ல பல தடவை என்னோட ரவீந்திர சிங் பாட்டு தான் ஒலிக்குது. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீட்டிங் நடக்கும்போது அங்க ஏன் பாட்டு பாடுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களும் என் மியூசிக்கை கேட்கறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய ஆடியன்ஸ். நான் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்க திரிணாமுல் கட்சிக்காரங்க, நான் உங்க முன்னாடி பாட மாட்டேன்னு சொன்னா அது என்னுடைய கேவலமான புத்தியை மட்டும் தான் காட்டும். நான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யவே மாட்டேன். அந்த விஷயத்துல நான் என்னைக்கு செய்யறனோ அன்னைக்கு பாலிடிக்ஸை விடுறது நல்லது. என்ன நான் ஃபெயிலியர்னு நினைச்சுப்பேன். மறுபடியும் நான் மியூசிக்கே போயிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு சொல்றீங்க. அரசியல் சண்டைய வேலை நடக்கிற இடத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க கட்சிக்காரங்களையும் கூட கூட்டிட்டு போலாம்ல? எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. நிஜமா எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. நான் மேற்கு வங்காள விஷயத்தை ஒத்துக்கிறேன். டெல்லியில மொத்த பிஜேபியும் கெஜ்ரிவாலால நொந்து போயிருக்காங்க. தினமும் மோடி அவர்களை தாக்கி பேசுறாங்க. நீங்க பப்ளிக்கா அவங்க கிட்ட ராணி முகர்ஜியா மாறிடுங்கன்னு சொல்றீங்க. இல்ல, நான் அப்படி சொல்லல. கண்டிப்பா நான் அப்படி சொல்லல. நான் அங்க கொஞ்சம் குறும்புத்தனமான ஒரு வேலையை பண்ணேன், வேற ஒன்னும் இல்ல. என்பிசிசியோட இல்ல என்பிசிசிலன்னு நினைக்கிறேன். அது புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அவர் அங்க சீஃப் மினிஸ்டரா வந்திருந்தாரு. நான் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா அங்க போயிருந்தேன். மேடையில் வச்சு நாங்க என்ன சண்டையை போட்டுக்க முடியும்? அங்க இருக்கிற மக்கள் தொடர்ந்து என்ன பாடுங்க பாடுங்கன்றாங்க. தொடர்ந்து பாடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அந்த மாதிரி ரிக்வஸ்ட்டை நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பேன். அப்போ அந்த மேடையில அவரு அங்க இருந்ததுனால நான் கொஞ்சம் ஜாலியா அவர்கிட்ட பேசினேன். அவரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. ஆனா நீங்க அதை எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க டெல்லியோட ராஜா, நீங்க பப்ளிக்கா எதையும் செய்ய தயாருன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் மட்டும் தனியா ஏன் பாட்டு பாடணும்? இன்னைக்கு நீங்க ராஜாவில இருந்து இவங்களுக்காக ராணியா மாறுங்க. நான் சைஃப் அலி கான், நாம 2 பேர் சேர்ந்து ஹம் துமோட பாட்டு பாடலான்னு சொன்னேன். அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா பப்ளிக் தான் சஃபர் ஆவாங்க. அத ஒரு பாட்டு மூலமா அவருக்கு நான் மெசேஜா சொல்ல நினைச்சேன். என்ன பாட்டு? அது வந்து सांसों को सांसों में ढलने दो जरा, धीमी सी धड़कन को बढ़ने दो जरा, लम्हों की गुजारिश है ये पास आ जाए हम तुम हम तुम, सांसों को सांसों में ढलने दो जरा. நான் வந்து ஆன் a serious note, அப்போ அதுல ஏதாவது நடந்துச்சா? on a serious note, I would still want to கெஜ்ரிவால் சார்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க விரும்புறேன். அதுவும் ரொம்ப நான் பணிவா கேட்டுக்கிறேன். நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள், சில விஷயங்களுக்காக நீங்க எழுப்புற குரல், உங்க சத்தம் அதிகமாயிடுது. அதனால நீங்க முன்னெடுக்கிற நல்ல முயற்சி கூட அந்த சத்தத்துக்குள்ளேயே மூழ்கி போயிடுதுன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்பெல்லாம் நான் யாருக்காவது லெட்டர் எழுதுனா கடைசியில பாபுல்னு எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது அங்கிள், ஐயா வணக்கம், அண்ணா வணக்கம், உங்களுக்கு நான் அந்த கடிதத்தை எழுதுறேன், அன்பு பாபுல், உங்களுக்காகன்னு எழுதலாமான்னு எனக்கு அப்படி ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால வந்து நான் உங்களுக்கு இங்க ஆரம்பத்திலே சொன்னேன், ஜோக் இஸ் அ வெரி சீரியஸ் திங். சில நேரங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்த கூட சிரிச்ச முகத்தோட நீங்க ஜாலியா சொன்னீங்கன்னா அது மக்களோட மனசுல ஆழமா போய் சேரும். அதை விட்டுட்டு கத்தி சத்தம் போட்டா வேற எந்த பிரயோஜனமும் இருக்காது. நான் இதை என் பொண்ணுகிட்ட ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். அது நல்லாவே வேலை செய்யுது. இப்போ இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல பாபுல் சுப்ரியோ மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். இப்ப ராகுல் காந்தியும் பார்லிமெண்ட்ல பிஜேபி என்ன பேசவே விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி எவ்வளவு அதிகமா பேசுறாரோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தான் லாபம். என்ன சார் எப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி மோடி அரசாங்கத்துடைய ஜூனியர் மினிஸ்டர் மற்றும் பிரபலமான மக்கள் விரும்பும் பாடகர் பாபு சுப்ரியோ. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் பாடகர் மற்றும் அரசியல்வாதி பாபுல் சுப்ரியோ மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புகிறார். நீங்க தேவையில்லாத விஷயங்களை பத்தி நிறைய சர்ச்சைகளை உருவாக்குறீங்க. இது 2016 தேதி நடந்த சம்பவம். நீங்க உங்க ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தீங்க. அங்கிருந்த கார்டுக்கு உங்களை அடையாளம் தெரியல. உங்க ஐடி கார்டை கேட்டிருக்காரு. இல்ல, அதுக்கு அந்த விஷயத்துக்காக சர்ச்சை ஏற்படல. அந்த விஷயத்துக்காக சர்ச்சை வந்திருந்தா அது ஒரு நல்ல விஷயம் இல்ல. எங்க அரசாங்கத்துல இருக்கிற எந்த ஒரு மினிஸ்டருக்கும் அது நல்ல விஷயம் இல்ல. அந்த சர்ச்சை வந்துச்சு, அதுவே போயிடுச்சு. கடைசியில் அது எனக்கு தான் சங்கடமா போயிடுச்சு. அதனால போச்சு, இன்னொன்னு உடனே வந்துருச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் பின்னாடி நீங்க ஓடுறத நாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட 400 மீட்டர் அவங்க பின்னாடியே ஓடுனீங்க. அதே நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நான் ஜோரா சாங்குக்கு ஓட்டு போட போயிருந்தேன் என் மம்மி டாடி கூட.
மத்தியானம் 4 மணி இருக்கும். மத்தியானம் அமைதியா ஒரு பைஜாமா போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புனேன். ரொம்ப ஹை கேலரி சாப்பாடு மம்மி சாப்பிட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மம்மி டாடியோட ஓட் போட போயிருந்தேன். ஓட்டு போட்டு முடிச்சிட்டு சில பேர் ஆட்டோகிராஃப் கேட்டாங்க, நானும் போட்டு கொடுத்தேன். போட்டோஸ் எடுத்தாங்க, செல்ஃபிஸ்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு நான் அப்படியே மெயின் ரோடுக்கு வந்தேன். அங்க 4-5 திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவன் ஒரு போலி வாக்காளர் அப்படின்னு. அதாவது நான் அந்த ஏரியாவோட வாக்காளரே இல்லையா. நான் என் செல்வாக்க பயன்படுத்தி வலுக்கட்டாயமா உள்ள போய் ஓட்டு போட்டுட்டு வந்தேன். அடுத்த விஷயம், இவனை பார்க்க எதுக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க, எதுக்கு செல்ஃபி எடுக்கிறாங்க, எதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் எதுக்கு பால்கனில நிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்றது? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒன்னும் போலி வாக்காளர்லாம் கிடையாது, நான் ஃப்ராடு ஓட்டரும் கிடையாது. சோ அதனால நான் அவங்க கிட்ட நடந்து போனேன். அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நான் ஓட்டு போட்டிருக்கேன், என் கையில மை இருக்கு, நான் இந்த ஏரியா தான், என் மம்மி டேடி கூட இருக்காங்க, என்ன ஏன் திட்டுறீங்கன்னு கேட்டேன். அதுக்குள்ள அங்க இன்னும் நிறைய பேர் கூடிட்டாங்க. பெங்கால்ல இப்பெல்லாம் இது வழக்கமா போயிடுச்சு. அரசியல்வாதிங்க யாராவது ஓட்டு போட போனா அவங்கள பயங்கரமா விமர்சிப்பாங்க. ஹெக்கல்ங்கிற வார்த்தையை நீங்க நிறைய முறை கேட்டிருப்பீங்க. ஏன்னா வம்புகளுக்கு அவங்க தயாராவே இருந்தாங்க. அங்க திரிணாமுல்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் கவனிச்சு ஒரு பையனை பார்த்தேன். அதிகமா கத்திக்கிட்டு இருந்த அந்த பையன் குடிச்சிருந்தான். நான் அவங்கிட்ட கேட்டேன், நீங்க குடிச்சிருக்கிற மாதிரி தெரியுதேன்னு கேட்டேன். நான் உடனே போலீஸ் கிட்ட இவனை ஊத சொல்லி செக் பண்ணுங்கன்னு கேட்டேன். குடிச்சிட்டு எப்படி இவன் இவ்வளவு பக்கத்துல வந்தான்னு கேட்டேன். கொல்கத்தால உங்களுக்கே தெரியும், எல்லாமே அக்கா சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க. அதாவது போலீஸ் யூனிஃபார்முக்கு இருக்கிற மரியாதையை அவங்க எப்பவோ இழந்துட்டாங்க. கொல்கத்தால இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, அது அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால போலீஸ் கிட்ட சொன்ன, இவங்களை புடிங்க, இங்க தேவையில்லாத பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு. இது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல, தேவையில்லாத பிரச்சனை அது. நான் அவங்க கிட்ட சொன்னேன், இவரை புடிங்க. ஆனா நான் சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை. அவன் குடிச்சிருக்கான், அவனை செக் பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த பையன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஓடுறத பார்த்து நான் போலீஸ் கிட்ட சொன்னேன், ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் என்ன தடுத்து வச்சிருக்காங்க, நீங்க அவனை போய் பிடிங்கன்னு. இவன் உண்மையிலேயே குடிச்சிருக்கானா இல்லையான்னு செக் பண்ணுங்கன்னு, இல்லைன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன ஒரு ஃப்ராடு ஓட்டர்னு பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு. போலீஸ் எதுவுமே செய்யல. நான் ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் விளையாடுறவன். நான் மறுபடியும் அக்காவோட போலீஸ் கிட்ட போய் ப்ளீஸ் அவனை பிடிங்கன்னு கெஞ்சுற மாதிரி ஆயிடும். நான் அக்காவோட போலீஸ் கிட்ட போய் அவனை பிடிங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. என்னால ஓட முடியற வரைக்கும் நான் ஓடுவேன். நான் கிட்டத்தட்ட 350-400 மீட்டர் ஓடினேன். அவனை பிடிச்சேன், போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், வேற எதுவும் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை மதிக்கிற ஒரு சாதாரண குடிமகனா என் முன்னாடி யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அப்புறம் அதாவது அந்த இடத்துல அந்த நேரத்துல நான் ஒரு மினிஸ்டரா நடந்துக்கவே இல்லை. நான் ஒரு சாதாரண குடிமகனா என்னோட ஜனநாயக கடமையை மட்டும்தான் செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கணும்னு நினைச்சா அதுக்கு பதிலா இன்னொரு சர்ச்சை வந்துருமோன்னு நான் பயப்பட மாட்டேன். அன்னைக்கு நான் செஞ்சது சரிதான். தேவைப்பட்டா நான் திரும்பவும் அதையே செய்வேன். திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க இதே மாதிரி அராஜகமா நடந்துகிட்டா நானே அவங்கள பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவேன். திரிணாமுல்காரங்க பார்லிமெண்ட்லயே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பானர்ஜியை நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு. எப்ப அந்த மாதிரி நடந்துச்சு? இல்ல 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 அந்த மாதிரி எப்போ நடந்திருக்காது. இல்ல 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 அதாவது வாழ்க்கையில சில நேரம் ஃபுட்பால் கிரிக்கெட்ல வர மாதிரி ரெட் கார்டு சிச்சுவேஷன் வந்துடும். வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஜெனடிக் ஜிடேன் மார்க்கோ மடராச்சிய தலையால முட்டினாரு. அதனால அவருக்கு ஃபைனல்ல ரெட் கார்டு கிடைச்சது. சோ நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ரெட் கார்டு சிச்சுவேஷன்ஸ் வரும். கல்யாண் பானர்ஜிக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் பாலிடிக்ஸ்ல நடக்க தான் செய்யும். அவர் லெட்டர் எழுதினாரு, நானும் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதினேன். அவர் பேர் சொல்ல நான் விரும்பல. நான் அவர்கிட்ட சொன்னேன், எதிர்பாராம நாங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், அதுல ஒவ்வொன்னா சொல்லி உங்களுக்கு அதனால என்ன வரப்போகுது, டோன்ட் வரி, அதை நானே பாத்துக்கிறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அது ஒரு ரெட் கார்டு சிச்சுவேஷன். ஆனா பொறுப்பு என்கிட்ட தான் இருந்துச்சு, ஏன்னா அவர் ஒரு சீனியர். அடுத்த நாள் நான் அவரை பார்த்தேன், அதாவது சென்ட்ரல் ஹால்ல அவரை பார்த்தேன். நான் பின்னாடி இருந்து அவரை போய் அப்படியே பிடிச்சு தூக்கிட்டேன். நேத்து நீங்க என்னென்ன பேசுனீங்க, நான் என்னென்ன பேசினேன்னு. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அங்கேயே உட்காந்து நான் பாடுற பாட்டெல்லாம் கேட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம ஈகோவை முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையில சண்டை வரதான் செய்யும், சர்ச்சைகள் வரதான் செய்யும். பட் அந்த சர்ச்சைகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதை எப்படி சரி பண்றீங்க, அதுலதான் உங்க வாழ்க்கை அடங்கி இருக்கு. இப்ப ராகுல் காந்தியும் நீங்க பார்லிமெண்ட்ல அவரை பேசவே விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு. அதாவது ராகுல் காந்தி அப்படி சொல்றாருன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா அது எங்களுடைய புத்திசாலித்தனத்தை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ராகுல் காந்தி எவ்வளவு பேசுறாரோ அதெல்லாம் எங்களுக்கு தான் லாபம். என்ன சார் இப்படி பேசுறீங்க? கை தட்டுங்க. பாபுல் சுப்ரியோ, நீங்க இவ்வளவு நேரம் செலவு பண்ணி பொலிட்டிக்ஸ் செய்யறீங்க, மினிஸ்டர் ஆயிட்டீங்க, மக்களவை தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க. இதனால உங்க சிங்கிங் கரியருக்கு ஏதாவது லாபம் கிடைச்சிருக்கா? ஏன்னா நீங்க சிங்கரா இருந்தப்போ டூயட் பாடுனீங்க. ஒவ்வொரு முறையும் உங்க கூட பாடின அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு தான்
அவார்டு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு தான் கிடைக்கும். நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு, ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எதுவும் கிடைக்கல. நீங்க ரொம்ப நாளா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, நல்லா சர்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது உண்மைதான். ஹம் தும் படத்துல என்னோட டூயட் பாடின அல்கா மேடம்க்கு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சது. அதே மாதிரி 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரேயா கோஷலுக்கு பெங்காலி படத்துல ஃபெராரி மூவில அதுலயும் ஃபீமேல் சிங்கருக்கு தான் நேஷனல் அவார்டு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. எனக்கு அப்படிதான் அப்படி ஒரு லக் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க எப்படி இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு. ஆனா நான் யார் மேலேயும் எந்த குற்றமும் சொல்ல விரும்பல. அதாவது எனக்கு ஷாருக்கான் சாரோடைய டயலாக் ஒன்று ரொம்ப பிடிக்கும். இன்னும் படம் முடியல நண்பா, பல நேரம் இன்னும் படம் முடியல நண்பா. நீங்களும் அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரம் படத்தோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாதான் படம் சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கெரியரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த விஷயம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வலிச்சிருக்கு. ஆனா யூ நெவர் நோ, செகண்ட் ஹாஃப்ல எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கலாம். எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க சார். சரி, உங்களுக்காக கடைசியா ஒரு சின்ன விஷயம் பண்றேன். அதாவது கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் कहना है आज तुमसे ये पहली बार हो, तुम ही तो लाई हो जीवन में मेरे प्यार प्यार प्यार. தேங்க்யூ, வணக்கம். இதே மாதிரி உங்க மேல இன்னும் நிறைய பேர் அன்பு காட்டணும், நீங்க பிரபலமாகணும்னு வாழ்த்துறோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ஜெயந்த் கோஷலோட தீர்ப்பு என்னன்னு கேட்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம பாபுல் சுப்ரியோ மீது வழக்க நடத்தினோம். கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் முன் வச்சோம். அவர் பிரபலமான பாடகர், அவருடைய மியூசிக்கை பத்தி கேட்டோம், பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி நிறைய கேட்டோம், அவருடைய அரசியல் வாழ்க்கையை பத்தியும் கேட்டோம். எப்படி பேராஷூட்ல இறங்கின மாதிரி அரசியலுக்கு வந்தாரு, அரசியலுக்கு வந்த பிறகு எப்படியெல்லாம் சர்ச்சைகளை உருவாக்குனாரு, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பாபுல் சுப்ரியோ பதில் சொல்லியிருக்காரு. இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ஜெயந்த் கோஷலோட தீர்ப்பை பார்க்கலாம். இந்த நீதிமன்றத்தோட முழு விசாரணையும் கேட்டதுக்கு அப்புறம் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. பாபுல் சுப்ரியோஜி, உங்க மேல வச்ச ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் ரொம்ப தெளிவா சரியான முறையில பதில கொடுத்தீங்க. அதனால இந்த நீதிமன்றம் பாபுல் சுப்ரியோ அவர்களை அவமானப்படுத்தி விடுதலை செய்கிறது. ஆனா அதே நேரத்துல நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது பாபுல் சுப்ரியோஜி ப்ரோஆக்டிவ் மினிஸ்டரா இருக்காரு, எமோஷனலாவும் இருக்காரு, மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில நல்லாவும் பேசுறாரு. ஆனா அரசியலுக்கு வந்த 2 வருஷம் ஆன பிறகும் சிங்கர் பாபுல் சுப்ரியோங்கிறத, இந்த அடையாளத்தை அரசியல்வாதி பாபுல் சுப்ரியோங்கிறத சிங்கர் பாபுல் சுப்ரியோ தான் டாமினேட் பண்றாரு. இப்போ அரசியல்ல உங்களோட புது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வெற்றிகரமான பாடகரா இருந்த பாபுல் சுப்ரியோவை இன்னும் கொஞ்சம் சீரியஸா அரசியலும் செயல்பட்டு எதிர்காலத்துல ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியா பார்க்க முடியும்னு நம்புறேன். நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா, நீங்க சொன்ன தீர்ப்ப, ஆமா, ஐயா சொன்ன விஷயத்த பத்தி, அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப ஒரு சொன்ன விஷயத்த பத்தி நான் ஒண்ணே மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க என்னோட ஒத்துப்பவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ்ல சத்தம் ரொம்ப அதிகம். அந்த சத்தத்து கூட என்னால கொஞ்சம் மியூசிக் கொண்டு வர முடிஞ்சா ப்ராபப்ளி அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ நான் ஐயா சொன்ன வார்த்தைய அப்படியே மரியாதையா ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் மனசுல, என் சிந்தனையில, என் செயல்கள்ல சிங்கர் பாபுல் சுப்ரியோ டாமினேட் பண்ணா நான் அரசியல செய்யற வேலையில கூட உங்களுக்கு இசையோட ஓசை கேட்கும். நான் இதைத்தான் சொல்ல விரும்புறேன். ஆனா பாபுல், அது ஜட்ஜு சார் பெங்காலி கலந்த ஹிந்தி பேசும்போது ஒரு தவறு பண்ணிட்டாரு. மரியாதையோட விடுதலை செய்யறோங்கிறதுக்கு பதிலா அவமானப்படுத்தி விடுதலை செய்யறோம்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஜட்ஜு சார் அப்படி சொல்லியிருந்தா இவரை நீங்க லாக் பண்ணிடுங்க. அதாவது கம்ப்யூட்டர் ஜி கிட்ட சொல்லி, கம்ப்யூட்டர் ஜி கிட்ட நான் சொல்றேன் இவரை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்ப அவருக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கணும். அந்த ஆப்ஷன் என்ன நான் அப்புறமா சொல்றேன்.
இதே மாதிரி பாபுல் சுப்ரியோ தொடர்ந்து மக்கள் மனச கவர்ந்து இன்னும் நிறைய பாடல்களை பாடணும், திரையுலகத்துல பல வெற்றிகளை அடையணும். அவர் சொன்ன இந்த பதில்களும் எதையும் நகைச்சுவையா எடுத்துக்கிற பழக்கமும் இதே மாதிரி எப்பவும் தொடரணும். பொது வாழ்க்கையிலையும் பேர் எடுக்கணும். இன்றைய வழக்கு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் ஒரு புது வழக்கோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.